தெய்வ வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப சிறந்த மாசம் மார்கழி மாசம். மார்கழி மாசத்துல செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் மற்ற மாசங்களை விட மார்கழி மாசத்துல வந்து ஆக்சிஜன் நிறைஞ்சு இருக்கிறதுனால அதிகாலை நேரத்துல எழுந்திருச்சு திருப்பாவை திருவெம்பாவை பாடுறது கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பஜனை செய்யறது கோடி புண்ணியத்தை தேடித்தரும். திருமணத்திற்கான வரன் பார்த்தல், ஜாதக பரிமாற்றம் செய்யறது, பெண்களுக்கு வந்து வளைகாப்பு போன்ற சுபகாரியங்கள் செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய சொத்துக்கள் வாங்குறது, நிலம் மனை வீடு வாங்குறதுக்கு முன்பணம் கொடுக்கறதும் வந்து நல்ல விஷயம். அதிகாலை நேரத்திலேயே எழுந்திருச்சு அரிசி மாவால கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மார்கழி மாசத்துல செய்யக்கூடாத விஷயங்கள், மார்கழி மாசத்துல விதை விதைக்கிறது, திருமணம் செய்வது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா செய்யக்கூடாது. துரியோதனன் வந்து தனது ராஜ்யம் முழுவதையும் இழந்த மாசம் வந்து மார்கழி மாசம் அப்படிங்கிறதுனால புது வீடு கட்டி குடி போகிறது, வாடகை வீடு குடி போகிறது, புதிய அலுவலகம் அல்லது ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது கட்டடம் மாறி போகிறது, அதெல்லாமே வந்து இந்த மாசத்துல செய்யக்கூடாது. திருமண நிச்சயதார்த்தம், காது குத்துதல், புதிய வீட்டிற்கான பத்திரப்பதிவு, அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு பத்திரப்பதிவு வாங்குறது, இதெல்லாம் வந்து மார்கழி மாசத்துல கண்டிப்பா செய்யக்கூடாது.